இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை செவிமடுப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நூலாக சொல்லப்படுகின்ற இந்த உண்மை விளக்கத்தை நாம் கடந்த வகுப்பில் 29 பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த நிலையில இன்று நாம் 30வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சிறப்பான முறையிலே கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பை 5 நாட்கள் பொறுப்பேற்று நடத்திய இந்த மையத்தை சார்ந்த நம்முடைய அமைப்பாளர் மற்றும் அவரோடு தோள் கொடுத்து நின்ற அத்துணை அடியார் பெருமக்கள், செவிப்படுத்த அத்துணை பெருமக்களுக்கும் அடியனது வணக்கத்தை இந்த நேரத்திலே உரித்தாக்கி கொண்டு, என மிக சிறப்பான நிகழ்வு. நம்ம எல்லா ஆசிரியரும் சொல்லியிருப்பாங்க, சித்தாந்தத்தை நிறைவாக கேட்கின்ற சில மையங்களிலே ஒரு மையம் நம்முடைய திருப்பத்தூர் மையம். அது பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அங்கங்க ஒவ்வொரு மையங்களிலும் 15 பேர், 20 பேர், 50 பேர், 60 பேர், 50-60க்கு மேல பெரும்பாலும் மையங்கள் இல்லை. ஏறத்தாழ நம்முடைய ஆதீன வகுப்பு எடுத்துட்டீங்கன்னா அதில் 90 விழுக்காடு ஒரு 60 மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேல 90 விழுக்காடு கிடையாது. அந்த 10 விழுக்காட்டிலையும் 100, 110 அப்படிதான் இருக்கும். ஒரு 200 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மையம் அமைய பெற்றிருப்பது அது ஐயாவினுடைய அந்த சிறப்பான முன்னெடுப்பு. நீங்க எல்லாரும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. அதனால அது நமக்கு இந்த மையத்திற்கும் இந்த பகுதிக்கும் கிடைத்த ஒரு தனிச்சிறப்பு. அது திருவருள் சம்மதம். பெருமான் இந்த இடத்துல அந்த ஞானத்தை விதைக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறான். அதனாலதான் நல்ல சிறப்பான முறையில் 5 ஆசிரிய பெருமக்கள் நல்ல ஒரு முன்னெடுப்பு. பல இடங்கள்ல வகுப்பு நடக்கும். அதெல்லாம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் என்று பிரித்து அந்த வகுப்பு நடக்கிற போது முன்னை வகுப்பினுடைய தொடர்ச்சி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். 1 மணி நேரம் ஆகிற போது ஆசிரியர் மாறிடுவார், அடுத்த ஆசிரியர் வருவார். அது ஒரு வகையான ஒரு முறை. ஏன்னா ஒரே பாடத்தை நாள் முழுக்க கேட்டா மாணவர்களுக்கு தொய்வு வரும் என்பது கருத்து. வேற ஒண்ணும் இல்லை. ஒரே பாடத்தை காலையில